ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட இயற்கை டிவி சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக இதில் பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான பொருட்கள் என்னென்ன. அதாவது நமக்கு நிறைய நோய்கள் நம்மளை இப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம சாப்பிட்ற உணவுகள் நிறைய நோய்களை தாக்குது. அப்போ இந்த நோய்கள்லேருந்து விடுபடுறதுக்கு மாத்திரைகளும் மருந்துகளும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் மாத்திரைகள் இல்லாமல் எப்படி இந்த நோய்களை நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். இந்த சேனலை நீங்கள் பாருங்கள், இதில் உள்ள வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டிப்ஸ் நான் கொடுக்குறேன். இயற்கையாக நமக்கு கிடைக்கிற மருத்துவங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய நம்ம இதில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இதில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சளி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நோய். நம்ம மனுஷங்களை காமனாக தாக்குற ஒரு முக்கியமான நோய் சளி, இருமல். அப்போ இந்த சளி இருமல்லேருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த சளி இருமல் சாதாரண நினைக்கிற மக்களுக்கு நான் தெரியப்படுத்துறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சளி இருமலுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த சளி மார்பு சளியாக மாறி அது மூளைக்கெல்லாம் போய் எடுத்து நமக்கு பெரிய டிஃபெக்ட்ஸை கொண்டு வரோங்கிறது தான் ஒரு உண்மை. அப்போ இந்த சளியை நமக்கு நீக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அதில் சில டிப்ஸுகளை நான் இதில் கொடுக்குறேன். அதில் எதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதில் சில விஷயங்களை கமெண்ட்ஸ் மூலமாகவும் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். கமான், நம்ம பார்க்க. ஓகேங்க, இந்த சளி விஷயத்தை நம்ம போக்கடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில் எதை சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுனா இந்த சளி மார்பு சளி, முக்கியமாக மார்பு சளி சொல்லி நெஞ்சு சளி நீங்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் சூடம் இல்லைன்னா கற்பூரம், நீங்கள் சில கற்பூரம் சொல்லுவாங்க, சில சூடம்னு சொல்லுவாங்க. அதை சேர்த்து அதை கொஞ்சம் ஒரு வெப்பத்தில், அதாவது ஒரு தீயில் அப்படி விட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயில் ஒரு கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டான சூட்டில், மிதமான சூடு, அதாவது கொஞ்சம் அதிகமான சூடில் தாக்கிடுச்சுன்னா அது தீ பிடிச்சிடும். ஸோ அது தீ பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் மிதமான ஒரு சூட்டை சேர்த்து அதை அப்படியே இது பண்ணிங்கன்னா அது டைல்யூட் ஆகி அந்த எண்ணெய் கூட சேர்ந்து ஒரு வித ஸ்மெல் வரும். அந்த ஆவி பறக்கும் போதே கொஞ்சம் அதை ஆற விட்டு அதை நெஞ்சில் லேசான மிதமான சூட்டில் நெஞ்சில் தடவுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்பு சளி இது தடவுனீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு மார்பு சளி நைட்டு நேரங்களில் உங்களை தாக்குச்சுன்னா இது ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். இதை நீங்கள் நெஞ்சில் தடவும் போது அந்த சளி அப்படியே நீங்கி போகும். முக்கியமாக இது ஒரு நல்ல ஒரு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இது எந்த நேரத்தில் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நேரங்களில் சில டைமில் சளி தாக்கும்போது இந்த மருந்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் கடும் சளித்தொல்லை காமனாக சளித்தொல்லை நீங்கிறது இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்டியில் நெருப்பு துண்டுகளின் மீது சாம்பிராணி, மஞ்சள் தூள் போட்டு மூக்கினால் உளித்தணும். அதாவது ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க, ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, அதில் நெருப்பு துண்டுகளை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே சாம்பிராணி, மஞ்சள் தூள் இதை நெருப்பில் போட்டிங்கன்னா, அதாவது நெருப்பு தணலில் போடும்போது அது ஒரு ஆவி பறக்கும். அந்த ஆவியை நீங்கள் மூக்கில் வச்சு சுவாசிக்கும் போது உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன ஒரு டிப்ஸ். இது போல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருமல், தொண்டை வலி குணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருமல், தொண்டை வலிக்கு குறிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும், காமனாக நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம் தாங்க இது. அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, இந்த மூணை அந்த இருமலுக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மெடிசன் சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி தானே? இது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த சுக்கு, மிளகு, திப்பிலியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது தான் இந்த மெடிசன். என்ன பார்த்தீங்கன்னா, மிளகு, சுக்கு, திப்பிலி இந்த மூணை சம அளவு எடுத்துக்கோங்க. அதை பொடியாக்கி 2 கிராம் இல்லை 2 மில்லி இல்லை 2 கிராம் தேனில் கலந்து 3 வேளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த இருமல், தொண்டை வலி போன்றவை குணமாகும். சரிங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, இது பழைய சித்த மருத்துவம் தான். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாததுனால அவங்க நிறைய பேர் மெடிசின்ஸ், மாத்திரை, ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு எடுத்து உடம்பு பாதிச்சுட்டு இருக்குது. அது ஆன்டிபயோட்டிக் எடுத்தீங்கன்னா, டாக்டர் போனீங்க, அவங்க கொடுக்குறது ஆன்டிபயோட்டிக் தான். ஆன்டிபயோட்டிக் என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்பே கெடுத்துரும், இருமல் குறைக்கும். ஆனால் அதனால அவருடைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய. அது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கை கால் உதறல்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மாதிரிப்பட்டது நம்ம இயற்கை மருத்துவத்தால் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது தாங்க சித்த மருத்துவம் சொல்லுது, வேறு எதுவும் இல்லை. இதுக்கு அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இருமல் குணமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காய்ச்சிய பசும்பாலில் சிறிதளவு மிளகுத்தூள் சேர்க்கலாம்.
அதாவது காய்ச்ச பசும்பால் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு பெஸ்ட் மெடிசனுங்க. இதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காய்ச்ச பசும்பாலில் மிளகுத்தூள் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய டிப்ஸாக என்ன சொல்ல வரேன்னா, மிளகுத்தூள் கூட மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். மிளகுனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அப்படி தானே? என்ன நல்ல மிளகுத்தூள், அந்த நல்ல மிளகுத்தூள் கூட கொஞ்சம் மஞ்சள் தூளையும் சேர்த்து அப்படி கலக்குனீங்கன்னா அப்படியே பார்க்க அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுனா அது ஒரு எசன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இட்ஸ் நாட் அது வந்து ரொம்ப பேடாக இருக்காது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்துக்கோங்க, அதை நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்னு வைங்களா, அது ஒரு பெஸ்ட் மெடிசன். அது ஒரு பெஸ்ட் மெடிசின். எந்த விதத்துலையும் தீராத சளி கூட அதில் தீர்ந்துருக்கு. எனக்கு கூட சளி வந்த டைமில் ரொம்ப நாள் வந்து சளி கஷ்டப்படுத்துச்சு, அதை நான் குடித்தேன், அது வந்து தீர்ந்துருக்கு. அது ஒரு நல்ல மெடிசனுக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து மார்பு சளி நீங்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஏலக்காய் பொடி. ஏலப்பொடி இருக்குது பார்த்தீங்களா, ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏலக்காய் பொடியை நெய்யில் கலந்து காலையும் மாலையும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். சாப்பிட்டீங்கன்னா இருமல் வந்து வராமல் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்சோ நெஞ்சு சளிக்கும் அது ஒரு நல்ல மருந்துனையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த மருந்து என்னென்னா மாதுளப்பழச்சாறு. இது ஒரு நல்ல மெடிசன் பார்த்துக்கோங்க. என்னென்னா மாதுளப்பழச்சாறு இருக்குது பார்த்தீங்களா, மாதுளப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதை சாறு எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறை விட்டு அதில் வந்து மாதுளப்பழச்சாரும் எலுமிச்சை சாறையும் கலந்து குடிச்சிங்கன்னா சளித்தொலை நீங்கும். இதில் இந்த மாதுளப்பழச்சாறை வச்சு இன்னொரு விஷயமும் இருக்குங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, மாதுளப்பழச்சாறு இருக்குது பார்த்தீங்களா, மாதுளப்பழச்சாறையும் கூடாலே வந்து இஞ்சிச்சாறு ரெண்டே சம அளவு ஒரு 30 மில்லி எடுத்துக்கோங்க. எடுத்து 15 மில்லி தேன், இந்த மூணையும் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஸ்துமா பிரச்சனை கூட தீரும்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்துமாங்கிறது இதனால தான் வருது. சளி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும்போது உங்களுக்கு ஆஸ்துமா, டிபி இந்த மாதிரி கொண்டு விடும். அப்போ ஆஸ்துமா தொந்தரவு தீர்றது கூட இது ஒரு நல்ல மெடிசன் சொல்லியிருக்காங்க. இது போக இன்னொரு விஷயம் வந்து தூதுவளை செடியை வந்து ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட சளி தொந்தரவு தீரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பல டிப்ஸுகளை வந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து நம்ம பார்க்க போகிறோம், நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து வீடியோஸ்களை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோஸ்கள் நாங்கள் போடுற அந்த பல வீடியோஸ்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரணுன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தாங்க அது ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட்ஸாகவே உங்கள் மொபைலுக்கே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த விஷயங்கள் வந்து தகவல்கள் வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கில், அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற ட்விட்டர், அது போன்ற சோஷியல் மீடியா வெப்சைட்ஸு, வாட்ஸ்அப்போ எதில் வேணால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி இதை வந்து தெரியப்படுத்துங்க. இந்த பல வீடியோஸ்களை வந்து நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.